குழலாட மண்ணில் கூழாமாட சீத காதில் அணிந்துள்ள குழை முதலிய காதனைகள் எல்லாம்
இடமாக உள்ள அவனுடைய அருள் கருணையாக விளங்குகின்ற வளையணிந்த கைகளை உடையவளுமான உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட அந்த அன்னையையும் துதித்து பாடுவோம். இப்படி இறைவனை துதித்து பாடி நீராடுவோம் என்ற நிலையிலே இந்த அருள் நீராடுதல் என்ற ஒன்று அம்மையும் அப்பனுமாக இறைவனை போற்றுதல். கடந்த பாடலிலே இறைவனுடைய அந்த அருள் கருணையிலே தாயும் தந்தையுமாக அம்மையப்பராக அந்த திருக்குளத்திலே எழுந்தருளுகின்ற காட்சி. இந்த திருக்குளமே சிவமும் சக்தியுமாக விளங்குவதை காட்டினார். இந்த பாடலிலே ஒரு சிறப்பு. நம்மை இந்த பாடல்ல எத்தனை முறை பாட சொல்லியிருக்கார்? யாரா பார்த்தீங்களா? எத்தனை முறை பாட்டு வந்திருக்குது? இப்போ பெரும்பாலும் ஒவ்வொரு பாடல்ல ஒரு முறை பாட சொல்லுவார், இல்லை கடைசி வரியில வந்து பாட சொல்லுவார். இந்த பாட்டில் எத்தனை முறை பாட சொல்லியிருக்கார்? ஆனால் பாட்டை எவ்வளோ தூரம் கவனிச்சீங்கன்னு தெரிஞ்சு போயிருக்குது. மொத்தம் 21 முறை சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த 21 முறை வந்து நம்ம 3 தலைமுறையே முடியும். 3 தலைமுறை முந்தைய 21 இதுக்கும் முக்தி பெற 3 தலைமுறையும் முக்தி பெறும். அம்மா இது அப்பா இது மனைவி இது 3 தலைமுறையும் 7 இதுக்கு முக்தி பெற்றுன்னு சொல்லிட்டு 21 முறை படைச்சு மூவே சுற்றமும் முரநூறு நரகடை ஆடாமை அருள் அரசே போற்றி. மூவே சுற்றம் முரநூறு நரகடை ஆடாமை அருள் அரசே போற்றி. மூவே சுற்றம் முரநூறு நரகடை ஆடாமை அருள் அரசே போற்றி. திருவாசகத்துக்கும் இந்த பாடல்ல எத்தனை முறை பாட சொன்னாருங்கிறதுக்கு பொருத்தம் உண்டு. 8 முறை கஸ்தூரி அம்மா தான் சொல்லியிருக்குது. 8 முறை 21 சொன்னாங்க திருவம்பாவையில. அதுல இந்த ஒரு பாடலையே 8 முறை பாட சொல்லியிருக்கிறார். அந்த பாடுதல் எவ்வளவு சிறப்பு என்று காட்டுகின்ற ஒரு அன்பு நிலை. அதனால பாடி 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 இறைவனை பொழுது துதித்து பாடுவார், பரிசு பெறுவார்கள். நம்முடைய 4 பெருமக்களும் பாடி பாடியே இறைவனுடைய திருவடிகளை அடைத்தார். பாடுதல்னா சும்மா உட்கார்ந்து பாடுவதில்லை, இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்து கொண்டு பாட வேண்டும். சும்மா பாடினா அதுக்கு ஒரு பரிசு உண்டு. சிவபூஜை செய்து பாடினீங்கன்னா அதுக்கு ஒரு பரிசு உண்டு. சிவபூசைக்கு மேல் ஒரு பூசை இந்த உலகத்திலே கிடையாது. ஐயா பாட சொல்லிக்கிறாரு, பாட சொல்லிக்கிறாரு, திருப்பற்றத்தில் சொல்லிக்கிறார். இதுல அவர் பாட சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் முன்னாடி ஒரு வரி சேர்த்துப்பாரு, எதை பாடணும் அப்படிங்கிற குறிப்பு காட்டுறாரு. நாம பெரும்பாலும் நம்ம பாட்டு பாடுவோம், சொந்த பாட்டு, சோக பாட்டு, இப்படிதான் நம்ம பெரும்பாலும். கஸ்தூரியம்மா வண்டியில ஏறிச்சுன்னா இங்க வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும் நம்ம பாட்டெல்லாம். இப்படி பேசுறப்ப நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். இறைவனுடைய திருப்புகழ்களை பாட வேண்டும். அதை பாடுனால்தான் நம்முடைய வினை நீங்கும். நாம எதெல்லாம் கஷ்டமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதற்கு தீர்வே நம்முடைய திருப்புகழை பாடுதல் தான். நம்ம அதை விட்டுட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை தான் அதிகமாக பாடுவோம். எனவே இதை பாடாமல் இறைவனை பாடினால் இது தானாக நீங்கிவிடும். இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒன்றை நம்முடைய மணிவாசல் பெருமான் உணர்த்துகின்ற அற்புதமான பாடல். காதா குழையாட பைம்பூன் கலநாட. அந்த காதிலே அணிந்துள்ள அந்த அணிகலன்கள் எல்லாம் ஆடுகின்றன. ஏன் அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை போற்றி குதித்து நீராடுகிறார். நீராடும் போது ஆடிக்கொண்டே நீராடுகிறார். பெரும்பாலும் தண்ணீர்ல போனாங்கன்னா ஒரு சிலர் முழுகினாங்கன்னா அப்படியே உடையாந்துருவாங்க. இறைவனை பாடி குதிக்க வேண்டும் என்பது மாணிக்கவாசகர் நம்முடைய அற்புதமான குறிப்பு. எனவே இந்த நீராடும் பொழுது அந்த பொய்கையிலே நீர்ப்பதற்கிலே குதித்து பாய்ந்து நீராடுகின்ற நிலையிலே அப்படி உடல் உறுப்புகள் அனைத்தும் அங்கங்கள் எல்லாம் அசையும். கை கால் முதலியெல்லாம் அசையும். தண்ணீரிலே குளித்தால் மிக நம்முடைய உடலுக்கு வேற உடற்பயிற்சியே தேவையில்லை, தனியாக உடற்பயிற்சியே தேவையில்லை. நாள்தோறும் யார் ஒருவர் ஆற்றிலோ குளத்திலோ நீச்சல் அடித்து நீராடினார்கள் என்றால் அவங்களுக்கு தனியாக உடற்பயிற்சியே தேவைப்படாது. உடலில் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும்
பணி செய்யும். ஆனால் பாண்டையே இப்பவே ஸ்விம்மிங் பூல் கட்டிடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. எனவே நீராடுவது அவ்வளவு சிறப்பு. அந்த அணிகலன்கள் எல்லாம் அசைகின்றன. இந்த பெண்கள் எல்லாம் அப்படி ஆடி பாடி குதிக்கும் பொழுது இந்த காலத்துல அசைவதே இல்லை, எல்லாம் காதில் ஒட்டி இந்த தோடை போட்டுக்கிறாங்க. பழைய காலத்துல ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க, அது இங்க எப்படி சொல்றாங்க தெரியல. அது அப்படியே தொகுதி ஆடும், அதனுடைய அழகே ஒரு தனி அழகு. அதையெல்லாம் அது நம்முடைய பெருமக்கள் எல்லாம் அனுபவித்த அனுபவம். அது இதை நம்முடைய பெண்களுக்கு அணிவித்து பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அழகு தெரியும். இதெல்லாம் நம்மளை வேற மாதிரி மாற்றி கொண்டுட்டு போயிட்டாங்க. எனவே இந்த காதுக்கும் ஞானத்திற்கும் மிகுந்த தொடர்புடைய, இந்த காதுக்கு ஞானத்திற்கும். அதனால இந்த காதிலே குருநாதனாக இறைவன் வந்து உபதேசிக்கின்ற அந்த மொழி ஓம் என்ற வார்த்தையை உபதேசித்தார். இந்த ஓங்கார வடிவம் மிகச் சிறப்பான ஒன்று. நமக்கு சங்கு நாதம் ஓங்கார வடிவம். ஒரு சில தலங்கள்ல கருவறையே ஓங்கார வடிவிலே இருக்கும். நம்முடைய காது ஓங்கார வடிவம் உடையது. எனவே ஓம் என்பதில் அனைத்தும் அடங்கும். இந்த வெளிநாட்டிலே விஞ்ஞானி, அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சூரியனிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. சூரிய சத்தம் நமக்கு கேட்பது. அதுக்கு ஒரு கருவி வச்சு அதை அப்சர்வ் பண்றாங்க. அளந்து பார்த்தால் அது வந்து ஓம் ஓம் என்ற அந்த ஒலி வருகிறது. இப்ப இயற்கையே ஓம் ஓம் என்ற அந்த ஒலியிலே அடங்கி நிற்கிறது. அந்த ஓம் அது பிரணவம் என்று பிரணவ பொருளாக விளங்குபவர் நம்முடைய பெருமான். முருகப்பெருமான் அப்படித்தான் இருப்பார். விநாயகர் பெருமான் ஓங்கார வடிவம். அந்த வடிவத்திற்கு ஒரு அழகு உண்டு, அது பொருள் உண்டு. எனவே நம்முடைய தத்துவங்கள் மிகச் சிறந்த ஒன்று. எனவே இந்த காது எதற்காக உரியதுன்னா ஞானத்திற்கு உரியது. அதனால்தான் நம்முடைய திருவள்ளுவர் என்ன, செல்வத்தோடு செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வம் எல்லாம் இதற்கு மேலான ஒரு செல்வம் இந்த உலகத்தில் இல்லை. யார் ஒருவருக்கு ஞானம் பாய்க்கிறதோ, திருவம்பாவை வந்து சிந்திக்கிறோமோ, நமக்கு தனியா வேற சொத்து தேவையில்லை. அதெல்லாம் இதற்கு இரண்டாம் பட்சம் தானாக வந்துவிடும். அந்த இறை அருளை பெறுவதற்கு இந்த காது ஒரு அற்புதமான கருவியாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். இந்த காதிலே யார் ஒருவர் சிவஞானத்தை கேட்கிறார்களோ, இப்ப நமக்கு கேட்பதால் என்ன பயன் அப்படின்னா, கேட்டலுக்கு அடுத்த நிலை, முதல் நிலை கேட்டல், இரண்டாவது கேட்டலுக்கு அடுத்து சிந்தித்தல். நம்ம அறிவிலே சிந்தித்தல் ஏற்படும். சிந்தித்து விட்டால் அடுத்த நிலை தெளிதல் ஏற்படும். தெளிவு கிடைக்கும். ஒன்றை எதை செய்யலாம், செய்ய வேண்டாம், நாம எந்த பாட்டை பாடலாம், பாடக்கூடாது, இந்த ஆமாறு சாமாறு இந்த இரண்டாக பிரித்திடலாம். நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய செயல்கள், பேச்சுக்கள், எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த இரண்டால் அடைக்கலாம். எனவே இப்படி அந்த சிந்தித்தல் வரும் பொழுது, இந்த சிந்திக்கும் பொழுதுதான் நலம் தீங்கு என்ற இரண்டையும் நமக்கு புரிய வரும். இந்த இரண்டிலே எதை செய்யலாம், செய்யக்கூடாது ஒரு தெளிவு வரும். அப்ப இந்த இறைநிலை பெறுவதற்கு படிநிலையிலே அது சிந்தித்தலுக்கு அடுத்தது தெளிதல். தெளிந்த பிறகு நெட்டை கூடல். இதற்கு அடிப்படையாக நெட்டை கூடுதல் இறைவனோடு யோக நிலையிலே கலந்து அறிவானது பெருமானுடைய அறிவிலே, அந்த பரிஞானத்திலே ஆன்ம ஞானம் அடங்குதல். இது மிக இன்றியமையாத ஆன்ம. எவ்வளவு நமக்கு படிக்க 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 என்ன நிகழும் அப்படின்னீங்கன்னா, அறிவு விளக்கி தோன்றுவதில்லை. அறியாமை நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் படிப்பு. எனவே அறிதொரும் அறியாமை கண்டது. எனவே இந்த அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு, நம்மிடம் இருக்கின்ற அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு அடிப்படையாக அந்த ஞான நிலை பெறுவதற்குரிய முதல் நிலை கேட்டல். இந்த கேட்டல் ஞானம் யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அந்த சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல் நிலம் வந்துடுவாங்க. கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த காதில் வந்து அந்த காதில் போயிடும், ஒரு சிலருக்கு இந்த காதிலேயே நுழையிறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? வாராதவர்கள் எப்படி சிந்திக்க முடியும் இல்லையா? சிந்திப்பதற்கு இங்கு வந்து சிந்தித்தல். கடந்த பாடலிலும் நாம் வந்து சார்தலினால் யாருக்கு மலம் நீங்கும்னா, இறையருளை வந்து சார்தல். ஆன்ம விருப்பம் வேண்டும், வந்து விருப்பம் இருந்து வந்து சேர்ந்து அந்த சிந்தித்தல் என்ற ஒரு நிலையை பெற வேண்டும். அதற்கு புண்ணியம் இருந்தால்
கேட்டாலும் பக்கத்தில் அவர் சைகையில் சொல்லணும். இப்படியெல்லாம் அவர் சொல்றார். எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அவருடைய அந்த அந்த சொற்பொழிவில் கேட்ட செய்திகள். காலை வைத்து யார் ஒருவர் இடையூறு செய்கிறார்களோ அந்த கால்களால் அவர்களுக்கு எப்படி இருப்பாங்க, கோயிலுக்கு கொண்டாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படி சொல்றாரு. இதெல்லாம் அவருடைய அறிவுரை. எனவே இதெல்லாம் அனுபவத்திலே நம்முடைய சார்போர் பெருமக்கள் கண்டு நம்மை நெறிப்படுத்துகிறார்கள். இந்த நெறியிலே யார் ஒருவரை சில புண்ணியம் இருப்பவர்கள் தான் இந்த நெறிக்குள்ளே வர முடியும். அது பெருநெறி, ஒளி நெறி, ஒரு நெறி என்று நம்முடைய ஞான நெறியை, சைவ நெறியை சிறப்பாக நம்முடைய சார்போர் பெருமக்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த காது நமக்கு இறைவன் கொடுக்கின்ற மிக பெரும் கருணை. ஐயா குழந்தை அன்னைக்கு கூட மாசமாக ஒரு தாய் இருக்கிறார். வளைகாப்பு செய்யணும்னா முதல்ல கண்ணாடி வளையல் தான் அணிவிப்பார் இல்லையா? அதை அன்னைக்கு சிந்தித்தோம். எதற்கு என்றால் முதல் அந்த உருவாகின்ற உறுப்பு காது. அது கேட்டல் ஞானத்தை தான் இறைவன் முதல்ல கொடுக்குறார். உடலிலே ஒரு பந்து போல இருந்து கருவில் இருந்து தாயினுடைய வயிற்றிலே காது உருவாகும் பொழுது அதிலே கேட்டல் ஞானம் உருவாகிறது. கைகளிலே வளையல்கள் அணிந்திருந்தால் அந்த சத்தத்தை ஊர்ந்து கவனிக்கும் அந்த குழந்தை. கவனிக்கும் பொழுது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக உருவாகி ஒன்றுக்கும் உரிய அந்த வேதித்தலை இறைவன் தான் செய்கிறார். ஒரு தாய் அந்த குழந்தைக்குரிய சத்துக்குரிய உணவை தான் அந்த தாய் உண்கிறாளே ஒழிய வளர்ப்பது சிவம். இது தாயாக இருந்து அந்த கருப்பைக்குள்ளே சக்தி தான், அன்னை தான் இருந்து காப்பாற்றுகிறாள். அதைத்தான் இந்த பாடலிலே நாம் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற சக்தியை போற்றுவோம் என்று மணிவாசக பெருமான் அன்னையை போற்றுகின்ற அற்புதமான பாடல். இது காதார் குழையாடல். காது ஞானத்துக்குரிய அந்த சிறப்பு. இந்த நிலையை நம் பல பாடல்கள் இறைவனே இந்த காதிலே குழையை அணிந்திருக்கின்ற சிறப்பு. அதனால் காதிலே அணிகளும் அணிவது மிக இன்றியமையாத ஒரு. ஆண்களும் அணிய வேண்டும். ஆண்கள் குழை அணிய வேண்டும். பெண்கள் தோடு இல்லைன்னா அந்த பேனா சிமிக்கி என்ன பேருன்னு தெரியல, பொங்கட்டாடா, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அப்படி அணிகளும் காதிலே அணிகளும் அணிவது நம்முடைய முன்னோருடைய மரபு. அதாவது காது குத்தாம இறந்துட்டாங்கன்னா இறக்குது போய் சுடுகாட்டில் போய் வச்சாலும் காது குத்தி விடுவாங்க. அது ஓட்டை போட்டு தான் மண்ணுக்குள்ளே போடுவாங்க. இது ஒரு நம்முடைய நடைமுறையாக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அந்த காது குத்துதல் என்பதை ஒரு வழிபாடாக வைத்திருக்கிறோம். உறவினர்கள்லாம் அழைத்து அன்னம்பாரிப்பு செய்த அந்த சிறப்பாக செய்கின்ற நிலையில் காது குத்துதல் என்பது காது மிக இன்றியமையாத ஒன்று. இறைவன் அந்த காதிலே அணிந்த அந்த நிலையை அப்பர் சுவாமியுடைய கோயில் திருப்பதிகம் காதார் குழையினர் என்று நம்முடைய அப்பர் சுவாமி அப்பர் தேவாரத்தில் பக்கம் 13 சிதம்பர பதிகம் 6வது பாடல், பக்கம் 13வது பக்கம் 6வது பாடல் காதார் குழையினர் திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவாரம். எவ்வளவு சிறப்பாக இந்த காதை குறிப்பிட்ட இறைவன் அதிலே அணிகலன் அணிந்திருந்தார் என்றாலே அது நமக்கு உரியது. அவர் நமக்காகத்தான் அதையெல்லாம் செய்கிறார். அணிந்து காட்டுகிறார், நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள். காதிலே அணிகலன் அணிவது மிக சிறந்த ஒரு பண்பாடாக நம்முடைய பெருமக்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். தற்காலத்தில் ஒரு காதல் குத்திக்கிறாங்க ஸ்டைலாக, 2 காதலே குத்து, ரெண்டும் அதுதான். அப்பதான் சரியாக சமமாக உடல் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் சூடு, ஒரு பக்கம் குளிர்ச்சி. உடம்பிலே பல நாடி சூடாக இருக்கு, இடநாடி குளிர்ச்சியா இருக்கு. குளிரும் வெப்பமும் சமசமமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த பாம்பு புண்ணிய காட்சியை காட்டி நம்முடைய ஒரு பக்கம் சிவமாகவும் ஒரு பக்கம் சக்தியாகவும், சிவம் அந்த சூடான நிலையில் இருக்கும், அம்மை குளிர்ந்த நிலையில் இருக்கும். இப்போ இரண்டை எப்படி ஒழுங்குபடுத்தி இறைவன் அற்புதமாக செய்திருக்கிறார். எனவே அற்புதமான ஒரு நிலையை காதார் மூதாதை இல்லா போலும்
பிறந்தவருக்கும் அவர்தான் உடை. மரபடிகள் மரணத்திற்கு பின் என்று ஒரு நூலை எழுதியிருக்கார். மரணத்திற்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பெரிய நம்முடைய வேலையை நம்முடைய பெருமான் அந்த ஆன்மாவிற்கு அடுத்தடுத்த நிலைகளிலே உதவி செய்கின்ற நிலை, மரணத்திற்கு பிறகு வருகின்ற நிலை நம்முடைய அருளாளர்கள் நிறைய செய்திகள் நம்முடைய உமாபதி சிவம் அதுக்கு தனியாக நரக துன்பத்தினுடைய செயலையே போற்றி அவருடைய நூலிலே அற்புதமாக குறித்திருப்பார். அதெல்லாம் படித்தா பயமா இருக்கும். அதெல்லாம் சும்மா சொல்றாங்க நினைச்சிடக்கூடாது. பாதி துன்பம் இங்கேயே நிகழ்ந்து விடும். நரக துன்பம் என்பது இங்க பூமியை அனுபவித்தது போக அதிகமான அந்த வினை, அந்த பாவ வினைகள் இருப்பவர்களை தான் நரகத்துக்கு போடுவார். எல்லாரையும் கொண்டு போறது இங்கேயே கழிஞ்சிடும். உங்களுக்கு பாதி நமக்கு இங்கே அதை விட அதிகமாக பாவங்களை செய்பவர்களுக்கு தான் நரக துன்பம். அதில் எப்படியெல்லாம் நடைபெறும் என்பதை நம்முடைய உமாபதி சிவம் மிக அருமையாக விளக்கியிருப்பார். இந்த காடு, இந்த காதிலே அணிந்த குழை, அது இறைவனுடைய ஒரு பக்கம் குழை, இன்னொரு பக்கம் தோடு அணிந்திருப்பார். ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் அம்மா. இப்படி அர்த்தநாரீஸ்வரராக மாதூர்வாகனாக காட்டுகின்ற சிறப்பு. இந்த பெண்கள் எல்லாம் காதிலே அணிகலன்களை அணிந்து கொண்டு பெருமாள் குளிக்கிறதுக்கு போனால் அதாவது கழட்டி வச்சுதான் போய் குளிப்போம். ஆனால் இந்த பெண்கள் எல்லாம் தலைவாரி பூச்சூடி அணிகலன்களை அணிந்து கொண்டு நீராடுகிறார். இதுதான் ஒரு வியப்பான காட்சியாக மாணிக்கவாசக சுவாமிகள் காட்டுகின்ற சிறப்பு. காதார் குழையாட பைம்பூன் கலம் ஆட. பைம்பூன் என்பது ஆபரணங்கள். அதிலே பல அணிகலன்கள் உண்டு. இடுப்பிலே அணிந்து கொள்வது, கழுத்திலே அணிந்து கொள்வது, மார்பிலே அணிந்து கொள்வது, காதிலே அணிந்து கொள்வது, இப்படி பல அணிகலன்கள். நமக்கெல்லாம் ஆபரணம் என்றாலே எது ஞாபகம் வரும்? தங்க கடை தான் ஞாபகம் வரும் இல்லையா? முதல்ல கட்டுக்கு மனதிலே தோன்றுவது தங்க நகைகள் இல்லையா? இறைவன் அணிந்து கொள்கின்ற ஆபரணங்கள். அவர் எதை ஆபரணம் அணிந்து கொள்கிறார்? பாம்பு தான் இருக்கு. அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கும். அதனால தான் அந்த பெண்கள் எல்லாம் இந்த பாம்புகள் எல்லாம் நீர்நிலைகளில் இருந்தால் கவலைப்படாம நீராடுகின்றனர். இது இறைவனுடைய அந்த அருள் கருணையை. அவருக்கு இப்படி ஆடை அணிகலன்கள் எல்லாம் பெருமானுக்கும் உண்டு. அவருக்கு எது எது ஆடை அணிகலன்கள்னு நம்ம நால்வர் பெருமக்கள் நிறைய பாடியிருக்காங்க. அதுக்கு நம்முடைய அப்பர் சுவாமியுடைய ஒரு திருவாக்கில் அவருக்கு எதுப்பா உடை. இந்த பாட்டை வைத்து நிறைய பேர் திருக்கோணம் அணிந்து கொள்வதெல்லாம் உண்டு. அடியார்கள் அருமையான பாடல் திருவையாற்று பதிகம் அப்பர் சுவாமியுடைய தேவாரம் 94 பக்கம் 94 7வது பாடல் கீழலாக உடையவில்லை. அவர் அணிந்து கொள்கின்ற ஆடை திருக்கோவணம். கோவணத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னுதான் அமர்நீதி நாயனாருடைய புராணத்துல அவர் நகைகள், சொத்து, வீட்டில் இருந்த எல்லாத்தையும் வைக்கிறார். 2 தட்டு. ஒண்ணுல அவருடைய திருக்கோணம், இன்னொன்னுல மற்ற அனைத்து செல்வங்களையும் வச்சு பார்க்கறாங்க வீடாக. கடைசியாக அதுல எது ஈடாச்சுன்னா அவருடைய மனைவி, குழந்தை எல்லாம் இருக்காங்க. வீட்டில் செல்வமெல்லாம் வச்சாச்சு. அப்பயும் வேலைக்கு ஆகும். அந்த திருக்கோவணத்துக்கு ஈடாக நிற்கவில்லை. கடைசியாக அவர் செய்தது, நான் செய்த தொண்டு உண்மையானால் இந்த துறை மேல் நிற்கட்டும் என்று விண்ணப்பம் செய்து செஞ்செடு சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி ஏற்கிறார் சமமாக. அப்ப திருக்கோவணத்துக்கு ஈடாக 5 எழுத்து அவருக்கு ஈடு திருக்கோவணம். அவ்வளவு சிறப்பு அந்த ஆடைக்குரிய சிறப்பு. அதனால நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை தான் ஆடையாக அணிந்திருந்தார். தற்காலத்தில் அந்த முறைகள்லாம் மாற்றி வியாபார உலகதே இந்த ஆடைகளை எல்லாம் மாற்றி விட்டால் அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஏன்னா ஆரோக்கியத்திற்கு எதிரான இந்த ஆடைகள். எனவே நம்முடைய திருக்கோவணம் ஆரோக்கியத்திற்கு உடன்பட்டு உடல் ஆரோக்கியம் காக்கப்படும், வெப்பம் காக்கப்படும். நிறைய செய்திகள் இதில் இருக்கின்றன. ஐயா பாடம் நம்ம இது இந்த பாட்டு கீழலாவுடையும் துணையும் இல்லை
இந்த இடத்துல ஒண்ணு, இடுப்புல இப்படி எல்லாம் சுத்தி இருப்பார். கால்லையும் கண்டை காலில் ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்கும். இப்படி விரலியா அப்படி போதவா அப்படி பாம்புகள் தான் அவருக்கு அணிகலன். மாணிக்கவாசகர் சொல்ற அனுபவித்து பாடுகிறார்கள். எனவே இந்த பெண்கள் எல்லாம் இந்த நகைகளை அணிந்து கொண்டு ஆடுகின்ற நிலையிலே பெருமானுடைய ஆபரணம் நாகாபரணம் என்று நம்முடைய பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள். அப்படி காதார் குழையாட பைம்பூன் கலராட போதை குழலாட பெண்ணின் குழாமாட. இந்த குழலாடுதல் பெண்கள் எல்லாம் ஆனந்தமாக இறைவனை போற்றி அந்த பாடுகின்ற நிலையிலே அந்த அந்த குழல் என்ற நிலையிலே முடியை பின்னி சடை பின்னி வைத்திருப்பார்கள். இப்பெல்லாம் சடை பின்றதே இல்லாத சடை பின்னல சடை பின்றது ஒரு ஆரோக்கியமான செயல். இது மிகச்சிறந்த ஒரு நிலை. முடியை விரித்து செல்லுதல் நமக்கு எதிரான நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு பழக்கம். அதை இன்னைக்கு வியாபார நோக்கிலே அதை அப்படி பழக்கி விட்டார். உண்மையிலே சடை பின்னுதல் தான் இயல்பான ஒரு நிலை. அதிலே ஞான நிலைக்குரியது சடையுடைய குறியீடு. ஞானம் பெற்றிருப்பவர்கள் தான் சடையை பின்னுதல். ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் சடை பின்னுதல் இல்லை, அது வேற மாதிரி. இங்க கொண்டை அவங்க குடுமியா குடுமி வைத்துக் கொள்வார். இப்படி ஒரு சிறப்பு. எனவே அந்த குழையை பற்றிய பாடல்கள் உண்டான நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் அன்னையினுடைய சிறப்பு அதை திருவேணுபுரப்பதிகம் பக்கம் 47 தேவாரத்தில் திருவேணுபுரப்பதிகம் 1ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய முதல் பாடல் வந்தார் குழல் அறிவையோடு என்று அந்த வண்டுகள் எல்லாம் அன்னை மலர் சூடி இருக்கிறாள். வண்டுகள் அன்னையினுடைய அந்த கூந்தலிலே மொய்க்கின்றன. அப்படி அந்த சிறப்பாக இருக்கின்ற அன்னையோடு இறைவன் இருக்கின்றான் என்ற அருமையான பாடல் ஐயா பாடி வண்டார். முதல் பாடல் வண்டார் குழல் வண்டார் குழல் அறிவையோடு அன்னையோடு சிவம் பிரிப்பின்று இருக்கின்ற இந்த காட்சி உண்ணாமலை உமையால் கொண்டாகி ஒருவர் இப்படி காட்டுகின்ற ஒரு அருமையான இடம். எனவே அப்படி இந்த பெண்கள் எல்லாம் அந்த குழைகள் எல்லாம் ஆடுகின்ற அணிகலன்கள் எல்லாம் ஆடுகின்றன. குழல் ஆடுகிறது வண்டின் குழாமாட. இந்த பெண்கள் எல்லாம் நீர்பரப்பிலே மூழ்கி எழுந்து ஆடுகிறார்கள். இப்படி எழும் பொழுது இந்த மயிர் சார்ந்தெல்லாம் அந்த கூந்தலிலே அணிந்திருக்கின்றன. அந்த வாசனைக்கு அதில் மலர்கள் நல்ல வாசனையுள்ள மலர்களை கூந்தலிலே அணிந்திருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் வாசனை இல்லா மலர்களே தனியாக விற்கிறாங்க. வாசனை உள்ள மலர்கள் தான் கூந்தலிலே அணிய வேண்டும். எனவே காட்சி பொருளாக நாம் இருப்பதை தவிர்க்க வேண்டும். உண்மையாகவே அது சரியாக இருக்க வேண்டும். இப்படி இந்த பெண்கள் எல்லாம் நீரிலே அந்த மூழ்கி நீராடும் பொழுது இந்த வண்டுகள் எல்லாம் அந்த வாசனையும் பூவில் இருந்த தேனை உணலாம் என்று அங்கே தலையை சூழ்ந்து நிற்குது. இந்த பெண்கள்லாம் தண்ணியில பொழுதுனே தண்ணிக்கு மேல அது சுத்துது. எங்க இதுவரைக்கும் இருந்த அந்த எங்க அந்த மயில் சார்ந்தவைய குழல் காணமே என்று திரும்பி மேலே எழுதுகிறார்கள். அந்த வண்டுகள் சுத்தி அதை உட்காராம பாரு திரும்பி போடுதுங்க. அப்படி ஒரு அற்புதமான காட்சியை நம்முடைய மணிவாசல் பெருமான் அனுபவிக்கின்ற அனுபவம், இந்த இறைநிலை, இந்த ஆன்மா பெறுதல் வேண்டும் என்ற நிலையிலே இந்த வண்டுகளாக அந்த ஞான நிலை, அந்த வண்டினுடைய அந்த சிறப்பு நம்முடைய ஞானிகளை
வண்டு எங்கேயோ இருந்து அங்க வந்து வேற சாப்பிட்டு போயிடும். அதனால இறைவன் பக்கத்திலே இருந்தாலும் நம்மை அனுபவிக்காமல் அதை வீணாக்கி விடுகிறோம். தவளை போல் இல்லாமல் இந்த வண்டுகள் போல் இருக்க வேண்டும். ஞானத்தை எடுத்து நாம் உண்ணுதல் வேண்டும் என்று நம் இறைவன் கொடுக்கின்ற உபதேசங்களை மாணிக்கவாசக சுவாமிகள் குருவாக இருந்து திருவம்பாவை சிந்திக்க வைக்கின்ற அந்த இந்த இறை பயனை, இறைவனை அனுபவிக்கின்ற அனுபவங்களை, இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு உடைய அடியார்கள் எல்லாம் அந்த உபதேச பொருளை சிந்தித்து தெளிந்து நிட்டை கொடுத்தல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கொடுத்தல். தெளிவு இல்லாமல் எத்தனை தான் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் போன வருஷம் கேட்டா, அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டா, இந்த வருஷம் கேட்கறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு அவர் மாதிரியே இருக்கார். பாவக்காய் மாதிரி ஆயிடக்கூடாது. பாவக்காலம் தேனில் ஊர்ல போடணும். அதுபோல இந்த திருவாசகத்தின் தேனிலே நம்ம ஊற வைக்கணும். இனிப்பாக தேன் போல ஆன்மாவும் மாற வேண்டும் என்பதுதான் மணிவாசக பெருமானுடைய நோக்கம். எனவே வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலப்பாடி. இந்த நம்ம சீத புனல், குளிர்ந்த அந்த புனல், அதிலே அதை பாடுதல். எனவே அதிலே ஆடுதல் பாடுதல் இரண்டையும் வைத்தார். ஒரு ஆட்டம் மட்டும் இருந்தக்கூடாது. அது இறைவனுடைய பாட்டோடு கலந்த அந்த ஆட்டம் தான் சிறப்பு. பெரும்பாலும் ஆடுறதுன்னா வெளியிலே ஆடுன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே அந்த இறைஞானம் பெற்று அனுபவித்த அந்த அனுபவமாக வர வேண்டும். இப்படி இறைவனை அந்த புனலாடி தண்ணீரிலே குளித்துக் கொண்டே நீராடிக்கொண்டே இறைவனை சிற்றம்பலத்தை பாட வேண்டும். இந்த சிற்றம்பலத்தை பாடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்றார். திருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து ஒவ்வொரு தலத்துக்கு செல்லும் பொழுதும் கண்கள் விழிமாறி கைகள் உச்சி குவித்து அப்படியே பணிந்து பெருமானை பொழுது பாடுவார். அதுல தில்லை தரிசனம் பெறும் பொழுது மட்டும் நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு கண்கள் வந்து தாரை தாரை தாரையாக கண்ணீர் விழி மாறி மழை போல கண்ணீர் வழிந்தனர். பகவான் பெருமானை கண்டு வழிபட்ட காட்சியை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவார். சிற்றம்பலத்தை பாடுதல் திருஞான சம்பந்த சுவாமியுடைய திருவாக்கிலே அவருடைய வினைகள் எல்லாம் தேய வேண்டும் என்றால் சிற்றம்பலத்தை பாடுதல். சிற்றம்பலம் தரிசனம் மிக இன்றியமையாத ஒன்று. எப்படி தரிசிக்க வேண்டும் என்பது நால்வர் பெருமக்கள் சென்று எப்படி வழிபட்டார்களோ அந்த முறையிலே சிந்தித்தால் நமக்கு அந்த பாடினால் நமக்கு அது பயன் முழுமையாக கிடைக்கும். திருஞான சம்பந்த தேவாரம் பக்கம் 3வது பக்கம் 3வது பக்கத்தில் முதல் பாடல் ஆடினாய் நறு நெய்யோடு பால்வை. அற்புதமான பதிகம். இதை பாடினால் வினை நீக்கம் நடைபெறும், மல நீக்கம் நடைபெறும். இப்படி ஒரு அற்புதமான பாடல். முதல் பாடல் ஆடினாய் நறு நெய்யோடு பால்வை. நடராஜ பாட்டே நரும் பாட்டே நடராஜ பாட்டே நரும் பாட்டே ஞானத்த பாட்டே நரும் பாட்டே ஞானத்த பாட்டெல்லாம் நரும் பாட்டே சிதம்பர பாட்டே திருப்பாட்டே சிதம்பர பாட்டே திருப்பாட்டே சீவர்கள் பாட்டெல்லாம் நரும் பாட்டே சீவர்கள் பாட்டெல்லாம் நரும் பாட்டே நடராஜ பாட்டே நரும் பாட்டே நடராஜ பாட்டே நரும் பாட்டே. இது நறு தான் சொல்றார். திருஞான சம்பந்த சுவாமிகளும் நறு நெய்யோடு அவர் ஆடுகின்ற காட்சியை குறிப்பிடுவார். நம்முடைய தொல்வினைகள் சுருங்கும் என்று காட்டுகின்ற அருமையான இடம். நிறைய பாடல் ஆடினாய் நரே நீயொரு வாழ்க்கையே ஆடினாய் நறு நெய்யோடு பால்வை. இடமாய்
தொல்வினை தீர்தலுக்கு உபதேசம் செய்வார். எனவே இந்த உபதேசம் செய்து யார் ஒருவர் அதை சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தொல்வினை நீங்கும் சுருங்கும் என்று திருஞான சம்பந்த சுவாமியின் திருவாக்கு. எனவே சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி என்று இங்கே நாள்தோறும் அங்கு சிதம்பரம் சென்றால் தெரியும். அந்த ரத்ன சபாபதி கூட்டத்திலே நாள்தோறும் திருமணம் காட்டுவார்கள். வழிபாடு ஏற்கின்ற நிலையிலே நாள்தோறும் இந்த வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு இறைவன் அருள் செய்கின்றான். எனவே சிற்றம்பலத்தை பாடுவது மிகச்சிறந்த ஒன்று. எனவே சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாவாடி. வேத பொருளாக விளங்குகின்ற சிவம், எனவே மறைப்பொருளாக சிவம் விளங்குகிறது. எனவே அதனை அவனுடைய திருவடிகளை பாடி தமிழிலே பாடுதல், வடமொழியிலும் பாடுகிறார். இப்படி இசைத்து இறைவனை போற்றி துதித்து பாடுகின்ற நிலையிலே வேத பொருள் பாடி அப்பொருளா மாவாடி என்று இந்த ஆ என்கின்ற அகரமாக சிவம், அகர முதலானி அணி ஆப்பநூறானி என்ற அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அளவிலே அந்த யார் எந்த ஆன்மா அந்த பக்குவம் பெற்றிருக்கிறதோ இறைவனை பாவனையாக அவனை முன்னிறுத்தி வாழ்கின்ற அவருடைய நிலையிலே அது இறை சிவ வியாபகத்திலே அடங்கி சிவமாகவே இருந்து அந்த இன்பத்தை துவிக்கும். எனவே அப்பொருளா ஆமா என்று அந்த சிவமாகி ஆக்கி கொள்ளுதல் இது பெருமானுடைய கருணை. இந்த ஆன்மாவாக இதை செய்து கொள்ள முடியாது, அது இறைவன் தான் இதற்கு உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட அந்த பெருமானை பாடி சிற்றம்பலம் பாடுதல், அப்பொருளா மாவாடி சோதி திறம்பாடுதல், அவனுடைய சோதியாக இருக்கின்ற அந்த நிலை. இந்த வேதத்தை பாடுவது அது நம்முடைய நால்வர் பெருமக்களும் தலங்கள் தோறும் வேத பொருளாக இருக்கின்ற அந்த பெருமானை பாடினார்கள். எனவே இறைவனுடைய கருணையை முன்னின்று நமக்கு வழிகாட்டும் விதமாக இந்த குருமார்களாக நால்வர் பெருமக்களும் விளங்குகின்ற நிலையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியாக விளங்குகின்ற அந்த சோதியாக விளங்குகின்ற சிவத்தை பாடுதல். இந்த சோதியினுடைய திறம் உயிர்களுக்கு எப்படி அருள் செய்கிறது. சோதி என்பது அருவுருவ திருமேனி. எனவே அருவம், அருவுருவம், உருவ திருமேனி மூன்று நிலைகளிலே சிவலிங்க திருமேனியும் அருவுருவம் தான், சோதியும் அருவுருவம் தான். எனவே இப்படி இந்த சிவமூர்த்தங்கள் அனைத்தும் மீதி கீழே இருக்கின்ற அனைத்துமே உருவ திருமேனிகளாக விளங்கின